ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்காக நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம மார்ச் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ஆனால் இந்த ஜூலை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர், அதாவது லாஸ்ட்டாக ஜூலை 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாம் இப்போ எழுத போகிறதுக்கு வரலாம். ஏன்னா மார்ச்சில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக நம்ம கேட்குறது இல்லை. ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 1 வேர்டுக்கு 15 மார்க் எவ்வளோ மார்க் உங்களால் இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம், சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்க 1 வேர்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி பிரச்சனையே இல்லை. நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு புக் பேக்கில் இருந்தால் நமக்கு 1 மார்க்ஸ் என்னாச்சு பார்த்தா கேட்க போகிறாங்க, சரியா? அதனால் புக் பேக் 1 வேர்ட்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் 15 அவுட் ஆஃப் 15 உங்களால் என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏதாவது 1 or 2 1 வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் கிளாஸஸில் தெளிவாக நீங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் அந்த 1 or 2 1 வேர்ட்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும், சரியா? இப்போ 15 1 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த 15 1 வேர்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் 24வது கொஸ்டின் கம்பல்சரி. 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை? வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ சிபியு, சரியா? அதுக்கப்புறம் இபி ரோம் உள்ள தரவை எவ்வாறு அளிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் அபவுட் தி டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 19th கொஸ்டின், வாட் ஆர் தி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சரியா? பைனரி நம்பராக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா தயவுசெய்து எழுதிடுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்புட் ஒட்டியின் பயன் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வாட் இஸ் குக்கி, சரியா? குக்கி என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரோக்ராமு, சரியா? 2 மார்க் தான். ஈஸி, ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதணும், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 33வது கொஸ்டின் கம்பல்சரி. 25வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் எனி 3 அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சரியா? அவுட்புட் டிவைஸோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மட்டும் எழுதினா போதுமானது. 26வது கொஸ்டின், சிடி மற்றும் டிவிடி வேறுபடுத்தி எழுதுக. 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் என்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சேவ் ஏ டாக்குமெண்ட், எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் ஒரு டாக்குமெண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் மின்னஞ்சலின் நன்மைகள் யாவை? வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் இமெயில்? அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின், மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் ஸ்கிரிப்ட் ஒட்டின் பற்றி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் விதிமுறைகளை பற்றி சுருக்கமாக எழுதுக. 32வது கொஸ்டின், நார்மல் வியூ என்றால் என்ன, விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின் கம்பல்சரி, அதாவது பைனரியில் ஆட் பண்ணுறதையும் அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுறதையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு நம்ம இது வரைக்கும் நீங்கள் படித்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்றைக்கி காலையில் கூட வீடியோ போட்டிருக்கோம், சரியா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் போட்டோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து தான் நமக்கு இப்போ நீங்கள் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 34வது கொஸ்டின், கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. 35வது கொஸ்டின் பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பி கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி ஆட்ரிபியூட்ஸ் யூஸ்டு வித் டேபிள் டேக் இன் HTML சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. 36வது கொஸ்டின், சுவிட்ச் கேஸ் கூற்றை எடுத்துக்காட்டும் விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வித் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்புட் ஒட்டியின் டைப் பண்பு கூற்றின் பல்வேறு மதிப்புகளை விளக்குக.
வாட் ஆர் தி வேரியஸ் அதாவது கிரைம்ஸ் தட் வில் ஹேப்பன் வைல் யூஸிங் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 38வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈஸியான கொஸ்டின், பின்வரும் பதிமெண்களுக்கு 1 நிரப்பி மற்றும் 2 நிரப்பிகளை காண்க. அதாவது ஃபைண்ட் தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? கண்டிப்பாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.